2022-23 அதுல பாத்தீங்கன்னா 86 புரிந்துணர்வு ஒப்பந்தம் MOU. அவற்றின் மொத்த மதிப்பு 1,67,000 கோடி. அதுல 1000 கோடிக்கு அதிகமான மதிப்புள்ள நிறுவனங்கள் 17. இதுக்கு முன்பு 24 இருந்தது, இப்போ 17. வேலை வாய்ப்பின் எண்ணிக்கை 1.5 லட்சம். அதாவது முதலீட்டாளர் இன்றைய நிலை, அதாவது இதுல 86 ஒப்பந்தங்களில் 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. 22-23 86ல 80 ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வரல. இதுல சிங்கப்பூர் IGSS இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் 25,600 கோடி கையெழுத்து. அப்புறம் ACME கிளீன் டெக் 52,477 கோடி, பெட்ரோனாஸ் 30,000 கோடி, கியூபிக் PV 8,000 கோடி. இதெல்லாம் அவங்க கொண்டு வந்ததுல அதுல எதுவுமே வரல. முதல் கட்ட முதலீடு செய்த 6 நிறுவனங்கள் டாடா பவர், சிஃபி டெக்னாலஜி, ஈக்வினிக்ஸ் டேட்டா சென்டர், BAM டிஜிட்டல் பிராண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட், செஞ்சுரி பிளை, லூகாஸ் TVS. இதுல 22-23 ஆண்டில் செயல்பாட்டுக்கு வந்த முதலீடுகள் மதிப்பு வெறும் 7,000 கோடி. வெறும் 7,000 கோடி. ஏன்னா அவங்க மொத்தம் எவ்வளவு கோடிக்கு? 1,67,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம். வந்த முதலீடு வெறும் 7,000 கோடி இன்னைக்கு வரைக்கும். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி நடக்குது. சரி, இவ்வளவுதான் வந்ததுன்னு சொல்லிட்டு போங்களேன். அது என்ன, ஏன் பொய்ய சொல்றீங்க மறுபடியும்?